ரீசெண்டா சயின்டிஸ்ட் வந்து ஒரு பசிலிங்கான கேலக்ஸியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேரு தான் என்ஜிசி 6789. 100 டேஸ் கான்டென்ட் கிரியேஷன் சேலஞ்சில் இன்னைக்கு டே 8. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. எஸ், என்ஜிசி 6789 அப்படிங்கிறது தான் இதோட சயின்டிஃபிக் நேம். நம்ம பூமியிலிருந்து தோராயமாக ஒரு 12 மில்லியன் லைட் இயர்ஸில் இந்த கேலக்ஸி இருக்குது. இதை ஏன் பசிலிங் கேலக்ஸி அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, இது இருக்கக்கூடிய இடம்தான். வானத்தில் நிறைய கான்ஸ்டிலேஷன்ஸ் இருக்குது. கான்ஸ்டிலேஷன்ஸ் அப்படின்னா அ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் தட் ஃபார்ம் அ ரெக்கக்னைசபிள் பேட்டர்ன். அதாவது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் ஒரு விதமான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரெக்கக்னைசபிளாக இருக்கிற ஒரு பேட்டர்ன்ஸை நம்ம கான்ஸ்டிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 88 கான்ஸ்டிலேஷன்ஸ் இருக்குது நம்ம வானத்தில். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு மேப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டிராக்கோ கான்ஸ்டிலேஷன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் வாய்டில் தான் இந்த கேலக்ஸி இருக்குது. ஸோ வாய்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எம்டி, ஒன்றுமே இருக்காது அங்கே. ஸோ நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாய்ட்ஸ் அங்கங்கே பேட்சியாக இருக்கும். அங்கே ஏன் எதுவுமே இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஸ்டில் அங்கங்கே நத்திங்னஸ், அதுதான் வந்து பேசிக்காக வாய்ட். அப்படிப்பட்ட ஒரு லோக்கல் வாய்டில் தான் இந்த என்ஜிசி 6789 இருக்குது. அதுவும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு வாய்டில் இருக்க ஒரு கேலக்ஸி எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்றதுனால தான் இதை வந்து பசிலிங் கேலக்ஸி அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இக்னாஷியோ ட்ருஜிலோ அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரானமர் தலைமையிலான ஒரு டீம் தான் இந்த கேலக்ஸியை கேப்சர் பண்ணியிருக்காங்க இதோட பசில்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக ட்வின் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி. யூஸ்வலாக ஒரு ஸ்டார் ஒன்று ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 3 விஷயம் தேவை: கேஸ், கிராவிட்டி, ட்ரிகர். இது 3 இருந்தால் தான் ஒரு கேலக்ஸியால் ஒரு நட்சத்திரத்தை ஃபார்ம் பண்ண முடியும். பட் ஆனால் இவங்க பண்ண ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, தெர் இஸ் நோ இன்டராக்ஷன், நோ டைடல் டெய்ல்ஸ். பட் இருந்தாலும் ஸ்டார்ஸ் மட்டும் புதுசாக உருவாகிட்டே இருக்குது. அதுவும் சின்ன சின்ன ஸ்டார்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம சூரியனை விட 100 மடங்கு பெருசாக இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் இந்த கேலக்ஸியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. பட் ஆனால் எப்படி எந்த விதமான எனர்ஜியும் இல்லை, இன்ட்ராக்ஷனும் இல்லை, ஒரு வாய்டாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எப்படி ஒரு ஸ்டார்ஸ் உருவாகுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஹோப்ஃபுல்லி இதுக்கான ஆன்சர்ஸை வந்து சயின்டிஸ்ட் சீக்கிரமே கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டட் கான்டென்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.